நான் கடவுள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. இது நான் கடவுள். தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். நேற்றைய எபிசோட்ல கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன 93% பேர் 8500 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாம்பிள் சைஸ் தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்பட்டது. அதில் 93% பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. 7% பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாங்க. இந்த 93% பேரும் எதற்காக கடவுளை நம்புகிறார்கள், என்ன காரணத்தை சொல்றாங்க அப்படிங்கிறத வயது வாரியா, ஆண்கள் பெண்கள் வாரியாக, சென்னை வாரியாக, மற்ற பிற நகரங்கள் வாரியாக பல்வேறு கேட்டகரியில பகுத்தறிஞ்சு பார்த்தோம். நான் கடவுள் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு விவாதிப்பதற்காக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே ஏன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுவதற்காக ஆன்மீக ஆர்வலர் திரு மதிவண்ணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஐயா. அதே போல உளவியல் நிபுணர் டாக்டர் குறிஞ்சி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம் அம்மா. அதுபோல இந்த சர்வேயை நமக்காக எடுத்துக் கொடுத்த கிறிஸ் இன்ஃபோ மீடியாவினுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியும் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு அருண். இப்போ இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7% பேர், கிட்டத்தட்ட 8500 பேரில் வெறும் 7% பேர் தான் தமிழ்நாடு முழுக்கவே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தான். ஆனாலும் கூட இந்த 7% பேர் புறந்தள்ள முடியாத ஒரு நபர்கள். ஏன்னா ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 7 பேருக்கும் வேறு என்ன நம்பிக்கை இருக்க முடியும் கடவுளை தவிர்த்து? தந்தி டிவி அற்புதமாக இந்த கணிப்பை நகர்த்தி இருக்கிறது. நேற்று நான் இதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். பொதுவாக 93% இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். 7% தான். என்னை பொறுத்தவரை இந்த 7%ம் கொஞ்ச நேரத்தில் மாறுவார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, இந்த மாறுவார்கள் அப்படிங்கிறது அனுமானம் தான். இப்போ 7% கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணத்தை அவர்கள் முன்வைத்திருப்பார்கள், அல்லது அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் நீங்கள் விளக்கினால் எனக்கு நன்றாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒருவர் இல்லை என்று சொன்னாலே இருக்கிறது என்பது தான் பொருள். அதாவது ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் இன்றைக்கு உப்பு இருக்கிறதா, சர்க்கரை இருக்கிறதா என்று கேட்கிறோம். அவர் சர்க்கரை இல்லை அப்படின்னா சர்க்கரை இல்லவே இல்லை என்று பொருள் கிடையாது. சர்க்கரை அந்த சமயத்தில் இடத்தாலும் காலத்தாலும் இல்லை என்பது தான் பொருளை தவிர, அதே மாதிரி இந்த 7%ம் கொஞ்சம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது கடவுள் இருக்கிறார்னு ஒத்துக்கொள்வார்கள். ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லைன்னு வேண்டுமானால் சொல்லலாமே தவிர கடைசி வரை ஒருவர் அந்த நிகழ்ச்சி காலகட்டத்தில் இருக்க முடியாது. அப்போ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளை மக்கள் அணுகிறார்கள். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்கிறார். சர்க்கரை இல்லைன்னா அந்த சமயத்தில் இல்லைன்னு அர்த்தமே தவிர சர்க்கரையே இல்லைன்னு பொருள் கிடையாது. அப்படி கடவுளே இல்லைன்னு அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏதாவது மனதில் பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையின் அழுத்தங்கள் இருக்கலாம், அதனால கடவுள் இல்லைன்னு ஒரு சொல்லியிருக்கலாமே தவிர அது மனைவியல் நிபுணரை தான் அவர்கள்ட்ட அழைத்து தான் வரணும். இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரதான நம்பிக்கை என்பது எதுவாக இருக்கும் வாழ்க்கையில்? அவர்களின் பிரதான நம்பிக்கை என்ன என்று தெரிந்து கொள்வதை விட இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணங்களை நாம் முதலில் பார்ப்போம். அதாவது மனித மூளை எப்படி செயல்படுகிறது என்றால், நாம் தொட்டு பார்த்து உணர்ந்து சொல்லும் விஷயங்களை மட்டுமே உடனடியாக நம்பி விடுகிறது. மற்ற விஷயங்களை நம்புறதற்கு அதற்கு சில காலம் ஆகலாம். ஸோ அதுபோல் கடவுளை பற்றி ஒரு லேக் ஆஃப் சாலிட் எவிடன்ஸ், இப்படி தான் நடக்கிறது, இவரை பார்த்திருக்கிறேன், பார்க்கவில்லை என்று யாரும் இதுவரை சொன்னதில்லை. ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லாததினால் அவர்கள் நம்ப முடியவில்லை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது கடவுள் சக்தியால், இது அமானுஷ்ய சக்தியால் நடந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒன்று பின்பு ஆராய்ச்சிக்கு பின் இது வந்து சயின்டிஃபிக் ரீசர்ச்சால் நடந்திருக்கு, நேச்சுரல் இது அப்படின்னு சொல்லி முடிகின்ற காரணத்தினால் அவர்களால் கடவுளை நம்ப முடியவில்லை. உதாரணத்திற்கு மழை பெய்கிறது என்றால் ஆரம்பத்தில் கடவுள் அருள் இருந்தால் மழை பெய்யும் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பயந்தவர்கள் தான். கடைசியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவியல் காரணங்கள் இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லணும், இப்ப கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி வைத்துக்கிட்டாலும் கூட அவங்களுடைய மன உறுதி எந்த அளவுக்கு இருந்தது? நீங்க களத்துல போய் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? நிறையவே. திண்டுக்கல்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி திண்டுக்கல்ல ஒருத்தர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அவர் எங்களுக்கு சொன்னது இதுதான், கடவுள் வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு. நான் அங்கே உடனே அவர் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆங்கிலேயர் காலம் தொட்டு ராஜாக்கள் காலம், ஆங்கிலேயர் காலம், இப்போ இருக்கிற அரசியல் எது எடுத்துக்கிட்டாலுமே கூட
பிரிவினை ஏற்படுத்தினாதான் வந்து ஒரு சாரார் ஜெயிக்க முடியும் இந்த வாட்டி, அடுத்த சாரார் இன்னொரு வாட்டி ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை. எக்ஸாக்ட்லி, வேலிட் பாயிண்ட். அதாவது பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கிறது மதங்களில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதாவது தீயிசம்லேருந்து, அதாவது ஆத்திகத்திலேருந்து நாத்திகராக மாறியவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு காரணங்கள் அதுவும் ஒன்று. இப்போ நான் உங்ககிட்ட சுருக்கமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்குறேன், என்னென்ன காரணங்களை அவங்க முன் வச்சிருப்பாங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு? சுருக்கமாக. கடவுள் இல்லை என்று நினைப்பவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை. பொதுவாக எங்களோட பிரச்சனைகள் கடவுள்கிட்ட நாங்கள் வழிபட்டு பார்த்தோம், பிரச்சனைகள் தீரவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர், விஞ்ஞானம், சயின்ஸ் மேல் அதிக நம்பிக்கை, சயின்ஸ் மேல அதிக நம்பிக்கை, தன்மேல் அதிக நம்பிக்கை, தன்னால் இந்த காரியம் முடியும் அப்படின்ற விஞ்ஞானத்தின் மேலும் தன்னம்பிக்கை மேல். கிருஷ்ணமூர்த்தி, கடவுளை பார்த்ததில்லை, கடவுளை பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக மக்களே, கடவுள் நம்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வைக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன? அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் கண் முன்னால். தன்னம்பிக்கை உண்டு, கடவுள் என்ற ஒருவர் இல்லை, கடவுளை காட்டிலும் அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, கடவுளை பார்த்தது இல்லை. இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன காரணங்கள். இதில் எந்த காரணம் பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னால் தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய வாய் மூலமாகவே கேட்கலாம். கடவுள் என்கின்றவர் இல்லவே இல்லை. கடவுள் வந்து இருக்காருங்கிறது எதுவும் ஒரு அடையாளமும் இல்லை. கடவுள் இப்போது அரியலூரில் ஓட்டக்கோயிலில் ஆக்சிடெண்ட் நடந்தது, அப்போது அந்த கடவுள் வந்து ஏன் காப்பாற்றலை? அதே போலவே இப்போ கூட அண்மையில் அரியலூரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, பள்ளி குழந்தைகள். அந்த குழந்தைகள்லாம் விபத்தில் ஆனத்தை வந்து ஏன் கடவுள் அப்படி உண்மையிலேயே இருக்காருன்னு சொன்னாக்க காட்டி கொடுத்துருக்கலாம்ல. கடவுள் இல்லைங்க, இருந்தால் ஏன் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க தானே கூட்டம் கூட்டமாக சாப்பிட்றாங்க. அதனால் கடவுள் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் கடவுள் சாப்பாடு போடுவாரா? நம்ம உழைச்சா தானே நம்ம சாப்பிட முடியும். சாமியார்களால் தானே நிறைய லேடிஸுங்க வீணாகிறாங்க. அந்த கடவுள் சாமியாரை தண்டிக்க வேண்டியதானே. கடவுள் இருந்தால் இந்த நாட்டில் கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ அவ்வளவு விபத்துக்களோ நடக்காது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் தடுக்கப்படணும். இன்றைக்கி விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி எத்தனையோ விவசாயி இன்றைக்கி தற்கொலை செய்யக்கூடிய நிலை கூட இன்றைக்கி உருவாயிட்டுருக்கு. அப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னா இன்றைக்கி விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விவசாயி எத்தனை பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்? இப்போ இதிலேருந்தே நமக்கு கடவுள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அது மாதிரி கோயில்களில் சிலைகளை கூட இன்றைக்கி வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் நாடு தாண்டி நாடு கடத்திக்கிட்டு போகிறான். நாயோ போலீஸோ தான் போய் அந்த கடவுளை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. கடவுள் இல்லைங்கிறது நிசத்தமான உண்மை. அந்த கடவுளே வந்து தன்னை காப்பாற்றிக்க முடியாது, அதுக்கு பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றும்? கடவுள் இல்லை என்பது தான் உறுதியான செயல். கடவுள் இருக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வெளிநாட்டுக்காரவங்க என்னென்னத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கடவுள் இருக்கிறதா இருந்தால் அவங்க அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடவுள் இல்லை என்பதனால அதை கண்டுபிடிக்கல என்பது உண்மை. தமிழ்நாட்டு மக்களில் சிலர் தெரிவித்த கருத்துக்களை நம்ம வாய் மூலமாக கேட்டோம். இப்போ கருத்து கணிப்பாக வந்திருக்கிறது, அதனுடைய முடிவுகள் உங்கள் கண் முன்னால். கடவுளை நம்பவில்லை என்றால் எதனால்னு கேட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பதிலளிச்சிருக்கிறாங்க. அதில் 36% பேர், பிரதானமான மக்கள் சொன்னது தன்னம்பிக்கை இருக்குங்க, எங்களுக்கு எதுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18% பேர், இரண்டாவது பெரிய இடம் 32% பேர் அவங்க அறிவியல் மீது உள்ள நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க, சயின்ஸை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்கிறாங்க. 18% பேர் கடவுள் என்ற ஒருவர் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. 14% பேர் கடவுளை பார்த்ததில்லை, பார்த்தா நாங்கள் நம்பலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க பாந்தீசம் கேட்டகரியில் வராங்க. திரு மதிவண்ணன் சார், நீங்கள் சொல்லணும், இப்போ கடவுளை நம்பலை அப்படிங்கிறவங்க இந்த நம்பர்ஸில் 3வது இடத்துல தான் இருக்காங்க. பிரதானமாக இருக்கிறவங்க தன்னம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. இப்போ கடவுளை நம்பவில்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக காரணம் தன்னம்பிக்கை இருக்குங்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? தன்னம்பிக்கை இருந்தால் நல்லது தானே. கடவுள் நம்பிக்கை என்பதை அவர்கள் புறந்தழுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை தானே, கடவுள் இல்லைங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை தானே. தன்னம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அதனால் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று எப்படி சொல்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அது அவர்களைத்தான் நம்ம கேட்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் கையில் எங்கே இருக்கிறது? அவன் கையில் இல்லையே. அதாவது எவ்வளவு லிமிட்டட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைத்தாலும், அளவான அடிகள் எடுத்து வைத்தாலும் அவனுடைய காலம் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த காலம் எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியல. பிறக்கும் முன்பு அவன் எங்கு இருந்தான் என்பதும் தெரியவில்லை. எத்தனை காலம் வாழப்போகிறான் என்பதும் தெரியவில்லை.
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே அந்த வாழ்க்கையில் பல மர்ம முடிச்சுகள் இருக்கிறது. இந்த மர்ம முடிச்சுகளை எல்லாம் மனிதனால் அவிழ்க்க முடியவில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எத்தனையோ பேர் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள். இன்று கிடையாது, நேற்று கிடையாது. தெய்வ புலவர் திருவள்ளுவருங்கிறார். திருவள்ளுவர் எடுத்த உடனே 10 பாட்டு பாடுறார். அதில் முக்கியமாக அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நேற்று நான் நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். நன்மைக்காக எல்லாரும் கடவுளை வணங்குகிறார்கள்ங்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, மனிதனுடைய கவலையை வேறு யாரும் தீர்க்க முடியாது. இல்லையா? அதே வள்ளுவர் தான் பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு ஒரு குறள் எழுதியிருக்கிறார். அதுவும் திருக்குறள் தானே. அதுவும் திருக்குறள் கடவுளை பற்றி தான் சொல்கிறார். பற்றை விடுவதற்கு தான் அவனுடைய பற்றை பிடிக்கணும்னு சொல்றார். பற்று விடுவதற்குனா கடவுள் மேல இருக்கிற பற்றை விடுவதற்கு அதை சரியாக பற்றிக்கொள். பற்றுக பற்று அற்றான் பற்றினை. எல்லாரும் தன்னுடைய நன்மைக்காக தான் வேண்டாங்கிறதா ரிசல்ட் வந்தது. அதாவது இறைவனை கெட்டியாக பற்றி கொண்டா மற்ற பற்றுக்கள் எல்லாம் விழுந்து விட்டு விடும் என்றுதான் அதனுடைய பொருள். நம்ம நேற்று ரிசல்ட் கான்ட்ரவர்சியா இருந்தது. அதாவது இறைவன் ஏன் நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னா அது நன்மைக்காக தான் மக்கள் சொல்லி. இறைவனை நம்பாதவர்கள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சிந்திப்பவர்கள் அத்தனை பேரும் இறைவனை நம்புவார்கள். சிந்தித்தால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எப்படி பிறந்தால்னே சிந்திக்க முடியலையே. பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருந்தால் முகேஷ் அம்பானிக்கு எல்லாரும் குழந்தையா பிறக்கலாமே. ஏன் இல்லை ஒரு பிள்ளை என எங்கு ஒரு பலர் இருக்கு, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேங்கிறான். ஒரு வீட்டுக்கு குழந்தை வேண்டாம், ஒருத்தருக்கு குழந்தை வேணும். இப்போ இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? பகுத்தறிவுனால என்ன பொருள் தெரியுமா? பகுத்து அறிந்தாலே இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளலாம். டாக்டர் குறிஞ்சி நீங்கள் சொல்லணும். இப்போ நம்பிக்கை, தன்னம்பிக்கை மேலே இவங்கெல்லாம் பிரதானமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே என்னால் முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது மட்டும்தான் இன்னொரு சக்தியை நான் நம்புவேன். என்னாலே முடியும்னு இவ்வளோ பெரிய ஒரு மன உறுதி, இந்த மாதிரியான மக்களுக்கு மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் தான் நினைத்ததை, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை தனக்கு எவ்வளவு முடியுமோ அதற்குள் வைத்துக்கொள்வார். அதே மாதிரி அதை கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். என்னால் முடியாததை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இதுவரை நான் பார்த்ததில்லை, அவர் இருப்பாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, அவரின் நிறம் தெரியாது, உருவம் தெரியாது, இப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தரை நம்புறதை விட இத்தனை நாள் நான் பார்த்து வளர்ந்த என்னோட அறிவு என்ன, என்னோட திறமை என்ன, என்னை பற்றி என்னை தவிர வேறு யாருக்கும் நிறைய தெரியாது. ஸோ என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்னால் இந்த செயல்களை இந்த நேரத்திற்குள் இப்படி செய்ய முடியும் என்று தன் மீது நம்பிக்கை வைக்கின்றனர். இல்லை, இதில் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்க? ஹூ இஸ் ஸ்ட்ராங்குன்ற கேள்வி பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இதற்காக பல ரிசர்ச், பல ஆராய்ச்சிகள் ஒரு 1895 அந்த இயர்ஸில் இருந்தே ரிலீஜன் அண்ட் மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு வரியில் என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. சென்னை வாசிகள் என்ன கருத்து சொல்கிறாங்க கடவுள் பற்றி? கடவுளை நம்பலன்னு சொன்ன சென்னை வாசிகள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கடவுள் என்பது எங்களை பொறுத்தவரை கிடையாது. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நடைமுறையில் எந்த சாமியாரிகளோ அல்லது அறிவியல் பூர்வமாகவோ எதுவுமே நிரூபிக்கப்பட முடியாத ஒன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சூரியன்கிட்ட இருந்து தான் பூமி பிரிஞ்சு வந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. இப்போ சூரியன் தான் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சூரியனை நான் தான் படைச்சேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? கடவுளுக்கு சக்தி இருக்குன்னா இந்த சூரியனை நான் தாண்டா படைச்சு நேரடியாக சொல்லட்டுமே. யாரும் எதுவும் சொல்கிறது கிடையாது. அதனால் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆசையின் பேராமல் பக்தியின் பேரால் பயத்தின் பேராமல் கடவுள்ன்ற ஒரு இறுக்கமான ஒரு சூழல் இருக்க தவிர, ஆனால் அது இயல்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தளர்ந்து போச்சு. இனி சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? கருத்து கணிப்பாக இதோ உங்கள் கண் முன்னால். சென்னையில் கடவுளை நம்பாதவர்கள் சொன்ன காரணங்களில் 36% பேர், பெரிய எண்ணிக்கையில் சொன்னவங்க அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ ஒண்டர் சென்னையில் சயின்ஸுக்கான எக்ஸ்போஷர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்த பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறது 32% பேர் தன்னம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக 18% பேர் கடவுள் என்ற ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14% பேர் கடவுளை பார்த்ததே இல்லையே அப்புறம் எப்படி நம்புவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரு மதிவண்ணன் சார், இப்போ நீங்கள் தான் திரும்ப உங்ககிட்ட வரேன். கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்பவர்கள்லாம் கொஞ்சம் அறியாமையின் பால் தான் இருக்கிறார்கள். அவர்களை உறுதியான நாத்தியர்களாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காற்றை பார்க்க முடிகிறதா? பூவின் வாசனையை பார்க்க முடிகிறதா? இந்த சாதாரண காற்று, உன்னை தொட்ட காற்று என்னை தொட்டது அப்படிங்கிறான். அதை உணர முடியுமே தவிர அந்த காற்றை பார்க்க முடியல. பூவின் மனத்தை உணர முடியுமே தவிர பார்க்க முடியல. இந்த சாதாரணமான வாசனையை பார்க்க முடியல, காற்றை பார்க்க முடியல. இந்த 5 புலன்களும் கலந்தவர் இறைவன். அதாவது 5 புலன்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. மனிதனுடைய இலக்கணம் என்னங்கிறது நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். மனிதனுக்கு என்ன இலக்கணம் நம்ம இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சில் வாழ்நாள், டியூரேஷன் கம்மி, சில் வாழ்நாள், பல் பிணி, அதற்குள்ள நிறைய நோய். சார் கடவுளை நம்ம பார்த்ததில்லை, நமக்கு இருக்கிறது சிற்றறிவு.
சிற்றறிவு இருக்கிறவன் எப்படி பேரறிவை கொண்டு வர முடியும்? ஒரு சிப்பியால் கடலை இந்த பக்கம் கொண்டு வந்துட முடியுமா? அதனால் நம்முடைய அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பட்டம் பெற நினைக்கிறார், அதுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணணும், ஆராய்ச்சி சப்மிட் பண்ணணும், அதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கான். 3 வருஷத்துக்குள்ளே இந்த ஆராய்ச்சி உரையை கொடு. அப்படி கடவுளுக்கு என்ன செய்வது? இத்தனை காலம் இருப்பானாலே தெரியலையே. கடவுளை வந்து நம்மளால பார்க்க முடியாது, அதற்கான பதிலாக காற்றை பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க, வாசனையை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க, பூவின் வாசனையை பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்க முடியாதான்? நிச்சயமாக இல்ல. சில பொதுமக்களே கேட்ட கேள்விகள் இருந்தது. இவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சாகுறாங்க, சாமியார்கள் பெண்களை வந்து பலாத்காரம் பண்றாங்க, போலி சாமியார்கள், இதையெல்லாம் கடவுள்னு ஒரு சக்தி இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்டிருக்கலாமே, தண்டிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது இயல்பாகவே காமன் சக்தி நேரடியாக தோன்றி எல்லாவற்றையும் கண்டிக்காது. கடவுளுங்கிற சக்தி மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் தான் செய்யும். அதான் பொதுவாக சொல்கிறார்கள், இப்போது தர்மம் தோற்கிறது, பிறகு தர்மம் வெல்லும், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லுங்கிறான். அந்த காலகட்டம் வரைக்கும் நம்மளால் இருக்க முடியாது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டம், அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கணுமா? எவ்வளவோ அசுரர்கள் இருந்திருக்கிறார்கள், மாறி இருக்கிறது, தேவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா காலகட்டத்தையும் நம்ம உணர முடியவில்லையே. நம்ம அதான் சில் வாழ்நாள் பல்பினி சிற்றறிவுங்கிறான். நமக்கு இருக்கிறது சிற்றறிவு. இந்த சிற்றறிவை வைத்துக்கொண்டு பேரறிவை எடை போடுவதே முதல்ல தவறு. முதல்ல அதுவே தவறு தான். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன அறிவு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. கடவுள் இல்லை என்று கட்டாயம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்களே தவிர கடவுள் இல்லைன்னு கடைசி வரைக்கும் ஒருவன் வாழ்நாள். இந்த இடத்துல நான் ஒரு சின்னதா ஒரு பதிவு பண்ணணும். இப்போ நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் சின்ன அறிவுங்கிற போது கருத்து அதுதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடவுள் இல்லைன்னு ஒருவன் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான்ங்கிறது என்னுடைய கருத்து. அவனுக்குனே பல கவலைகளும் பிரச்சனைகளும் வரும்பொழுது அவன் காலகட்டத்தில் கண்டுகொள்வான். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் அந்த நினைவு வரும் அவனுக்கு, கடவுள் இருக்கிறார், இதுவரைக்கும் தவறாக சொல்லி கொண்டிருந்தோமே என்று ஒவ்வொரு மனிதனும் அதை உணர்வான். கட்டாயம் வாழ்க்கையில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், உன் கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு வேறு இடமே கிடையாதுங்கிறார். திருக்குறள் வந்து 1330 திருக்குறள், ஒவ்வொன்றுத்துலையும் 7 சொல். 7 சொல்னு வச்சா 9310 சொல். இந்த 9310 சொல்ல ஒரே சொல்ல ஒரு இடத்துல தான் கையாளுறார். பல இடங்களில் பல சொற்களை மாற்றி மாற்றி கையாளுகிறார். கவலைங்கிற ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் ஒரு இடத்துல தான் கையாளுறார். திருக்குறள் புத்தகம் பூரா தேடி பாருங்கள், எந்த இடத்துல கவலைன்னு சொல்கிறார் தெரியுமா? தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த கவலையை வேறு யாராலையும் நீக்க முடியாது. அதான் நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தேன், நன்மைக்காக எல்லாரும் தங்களுடைய கவலையை போய் இறைவனில் சொல்கிறான். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, குறை ஒன்றுமில்லை மறைமுறுத்து கண்ணா. டாக்டர் குறிஞ்சி, நீங்கள் சொல்லணும், இப்போது கடவுளை வந்து நம்பாதவர்கள் சொன்ன பெரும்பான்மையான கருத்து சென்னையில் அதிகமாக சயின்ஸ் மேலே நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோ ஒண்டர் தான், சென்னைக்கு நமக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது சயின்ஸில். இப்போ இந்த பார்வையை நம்ம எப்படி பார்க்குறது? சயின்ஸை நம்புகிறார்கள் என்று சொன்னால் கடவுளை வந்து சயின்ஸாக பார்க்குறாங்க, சயின்ஸாக அது இப்போ நிரூபணம் ஆகாத பட்சத்தில் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற போது அதில் ஒரு ஆணித்தரமான ஒரு பிலீஃப் இருக்கிறத நம்ம பார்க்க முடியலையா? அதாவது இப்போ சிட்டியிலேயே இந்த மாதிரி பிலீஃப் இருக்குன்னு பார்த்தா சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோன்னா, இப்போ வந்து ரிலீஜன் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். அதாவது ஒரு மதங்கள் வந்து அவங்க எந்த மதத்தில் பிறந்தாங்களோ அதை பொறுத்தே அவங்க மதத்தில் இருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்குறப்ப தான் ஓகே, ஒவ்வொரு மதங்களையும் கோட்பாட்டுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு மதத்தில் வந்து கடவுள் ஆம்னிபொட்டன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எங்கும் சர்வவியாபி, எல்லாத்தையும் தீர்க்கிற சக்தி இருக்குது. ஸோ இவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் தீர்க்கிற சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கையை முதல்ல கொடுக்கறது அந்த கல்ச்சர், அவங்களோட பெற்றவர்கள், அந்த சமுதாயம் கொடுக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் வருகிறது, கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் இந்த கஷ்டங்களை தீர்ப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அது தீர்க்கப்படாத போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கிறது. அதை தரக்கூடிய விஞ்ஞானத்தின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறது. அவர்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய விஞ்ஞானத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இப்போது சென்னை வாசிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பெருநகரங்கள் எப்படி இருக்கிறது, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் இதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சென்னை, கோவை, மதுரை போன்ற திருச்சி போன்ற பெருநகரங்களில் கடவுளை நம்பாதவர் சொன்ன காரணங்கள் என்ன? இதோ உங்கள் கண் முன்னால் கருத்து கணிப்பாக. பெரும்பாலான மக்கள் 41% மக்கள் தன்னம்பிக்கை இருக்குங்க எங்ககிட்டன்னு சொல்லியிருக்காங்க. 30% மக்கள் அறிவியல் மீது உள்ள நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. 15% பேர் கடவுள் என்ற ஒருவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 14% பேர் கடவுளை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மிஸ்டர் அருண், இப்போ கடவுளை பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ கடவுள் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறவங்கள ஏத்திஸ்டா அல்லது ஒரு ரேஷ்னலிஸ்டாக நம்மளால் பார்க்க முடியுமா? நம்ம சாம்பிள் சர்வேல எடுத்ததில் கடவுள் வந்தால் நம்புவீங்களாங்கிற கொஸ்டினும் நம்ம வச்சோம்.
அவங்கள வந்து நம்ம நம்பாத கேட்டகரியில் சேர்க்கலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேவரி மைண்ட். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு சாலிட் சாம்பிள் கிடையாது. இப்போது ஒருத்தர்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், கடவுளை பார்த்ததே இல்லை அதனால தான் நான் நம்பலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. சரி பார்த்தா நம்புவீங்களா அப்படின்னு கேட்டால் நம்பிடுவோங்கிறவங்கள நம்ம இந்த 7%ல் சேர்க்கலை. கடவுளை பார்த்ததில்லை இல்லை பார்த்ததில்லைங்கிற கேட்டகரி அதில் வராதா? வராது. பார்த்ததில்லைங்கிறவங்க யாருன்னா கடவுளை பார்த்ததில்லை, ஏன்னா வந்து இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கொஸ்டின்ட். ஸோ அதுதான் அந்த கேட்டகரி. நான் பார்த்தா உடனே நம்பிடுவேங்கிறது வந்து 50-50 கேட் ஆன் த வால் மாதிரி, இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம். அவங்க வந்து நம்மளுக்கு கரெக்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் நம்ம இதை எடுத்தது. இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணது என்னென்னா, சென்னையில் வந்து சயின்ஸ் மேலே பிலீஃப் ஜாஸ்தி இருந்தது. இதே மற்ற 4 சிட்டிஸ்க்கு போகும்போது 4 சிட்டி அக்ரிகேட் எடுக்கும்போது சயின்ஸில் இருந்த பிலீஃப் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த நிகழ்ச்சியில் கிராமப்புறங்களில் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன மக்கள் மத்தியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பை உங்களிடம் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். கிராமப்புற மக்கள் எதற்காக கடவுளை நம்பவில்லை, அதற்கான விடை இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளை நம்பவில்லை என்றால் எதனால்னு கேட்டதற்கு 48% மக்கள் தன்னம்பிக்கை இருக்கிறது எங்களிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராமப்புற மக்கள் 25% மக்கள் கடவுள் என்ற ஒருவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, மற்ற இடங்களை விட கிராமப்புறங்களில் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 22% மக்கள் அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 3வது பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. வெறும் 5% மக்கள் மட்டுமே தான் கடவுளை பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லணும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடைவேளைக்கு முன்னாடி கிறிஸ் சொன்னார், கிறிஸ் பார்த்த ஒரு நபர் சொன்னார், சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணமும் சரி சந்திர கிரகணமும் சரி பல்வேறு சடங்குகள் நம்ம ஊரில் வச்சுருக்கிறாங்க. குளிக்கணும்னு சொல்கிறாங்க, குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது? இந்த சடங்குகளுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? எல்லா தெய்வீக சடங்குகள் எல்லாவற்றிற்கும் பின்னாடியும் ஒரு விஞ்ஞான உண்மை இருக்கிறது. அந்த விஞ்ஞான உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். இப்போ சாப்பிடுவதற்கு முன்னாடி கை கால் அலம்பிக் கொள் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்னா, குளிர்ந்த பகுதிக்கு ரத்தம் குறைவாக செல்லும், கை கால் அமிர்ந்த வயிற்றுக்கு தான் நிறைய ரத்தம் போகணும் ஜீரணமாவதற்கு. ஆகவே தான் அப்படி சொன்னார்கள். அப்படி கிரகண காலத்தில் வெளியில் வந்தால் ஜீரண சக்தி நமக்கு குறையும். 5 மணி நேரமாவது சாப்பாட்டுக்குள்ளே ஆகணும். அதனால தான் கிரகண மூலி என்றே சொல்கிறார்கள். சில குழந்தைகளை பார்த்தா மூக்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, கிரகண காலத்தில் கர்ப்பஸ்திரியாக வந்து விட்டோம், வெளியில் வந்து விட்டோம், அதனால் இந்த குழந்தைக்கு ஊனம் வந்து விட்டது என்று சொல்கிறவர்கள் நேரடியாக நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே கிரகண காலம் என்பது அந்த சமயத்தில் விஞ்ஞானபூர்வமாக கிரகணத்தில் என்ன மாதிரியான சடங்குகள்லாம் பின்பற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க? சாப்பிடுவது தான், சாப்பிடுவது குளிப்பது. அந்த நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, குளித்து விட்டு தான் சாப்பிடணும். அதற்கு தான் அந்த கதிர்கள் கிரகண காலத்தில் அந்த சூரிய கதிர்கள் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ அந்த கதிர்கள் சரியாக வருவது கிடையாது. அது வரைக்கும் பூமிக்கு அந்த மாதிரி வருவது கிடையாது. நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆகவே சென்னை போன்ற பெருநகரங்களில் இப்போ கிரகண காலங்களில் நம்ம பிர்லா கோளரங்கம் முடிச்சிடறேன், கேள்வியை முடிச்சிடறேன் ஐயா. சென்னை போன்ற பெருநகரில் ஒரு காமன் மேனுக்கான கேள்வி தான் இது. நாங்கள் வந்து பிர்லா கோளரங்கம் மாதிரியான ஒரு இடங்களில் போய் நம்ம கிரகணங்களை பார்க்குறோம், நேரடியாக டெலஸ்கோப் வழியாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சாப்பிடுகிறோம், நாங்கள் அங்கே போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போது எங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிறத ஒரு கேள்வி மக்களுக்கு. உடனே ஆகுமா? ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் உடனே ஆகாது, பின்னாடி தானே தெரியும். எந்த பாதிப்புமே பின்னாடி தான் தெரியும், ஜீரணம் ஆகாது. அதாவது ஒரு நல்ல ஒரு சிரிப்புக்காக ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னார், நிறைய வலை நன்றாக இருந்தது, வலை நிறைய சாப்பிட்டேன், அனுபவித்து வலை சாப்பிட்டேன்னார். இப்போ என்ன ஆச்சுன்னு, சாப்பிட்டு அனுபவிக்கிறேன்னார். ஆகவே சாப்பிட்டு அனுபவிக்கும் மாதிரி கிரகண காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு வேண்டுமானாலும் பாருங்கள், கொஞ்சம் நாள் கழித்து தான் அந்த எஃபெக்ட் தெரியும். உடனே அடுத்த நிமிடமே எதுவும் தெரிந்து விடாது. இன்னொன்று சில பேர் சொன்னார்கள்னு சொல்லலாம், அறிவியல் காரணங்கள். அறிவியலாளர்களே இறைவனை ஒத்துக்கொள்கிறார்களே. இன்னொன்று பெரிய விஷயம், நீங்கள் சொன்னீர்கள் விபத்தெல்லாம் நடக்கிறதே, இதெல்லாம் கடவுள் தடுக்கக்கூடாதா என்று கேட்டால் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இங்கே விபத்துகள் நடக்கிறது. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, இவ்வளவு ரூல்ஸ் போட்ட இடத்துல விபத்து நடக்கிறது. ஆனால் அண்ட வெளியில் எத்தனை கோலங்கள் இருக்கிறது. இதுவரை ஒரு கோளோடு ஒரு கோள் மோதியதாக சரித்திரம் கிடையாது, ஒரு சம்பவம் கிடையாது. எப்படி அந்த ஓடு பாதையை யார் போட்டார்? அந்த ஓடு சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே? இன்னொன்று என்ன சொல்கிறான், இந்த பூமி மாதிரி 110 மடங்கு சூரியன் பெருசு, சூரியன் மாதிரி 800 மடங்கு ரெட் சூப்பர் ஜெயிண்ட் பெருசு. இந்த ரெட் சூப்பர் இதெல்லாம் விஞ்ஞானம் சொல்கிறது. ரெட் சூப்பர் ஜெயிண்டில் 88,000 பூமியை நிறுத்தி வைக்கலாம். அலாஸ்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை பூமி விரிந்திருக்கிறது. இதுதான் விரிந்தது நம்ம நினைக்கிறோம், 5 கண்டம். இந்த மாதிரி 88,000 பூமி பரப்பை ரெட் சூப்பர் ஜெயிண்டில் வைக்கலாங்களாம். அது வரைக்கும் தான் அவன் கண்டுபிடித்திருக்கிறான்.
இப்போ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று முட்டாமல் மோதாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதே. இப்போ ஐயா சொல்கிற கருத்துப்படி பார்க்கும்போது உடனே எதுக்குமே ரிசல்ட் தெரிஞ்சிடாது, இட் வில் டேக் சம் டைம். ஆனால் நிச்சயமாக கிரகணம் போது நீங்கள் சாப்பிட்டீங்கனாலோ இல்லை மற்ற சடங்குகளை நீங்கள் மீறினீங்கனாலோ அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு, பிற்காலத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உளவியலை வந்து இந்த சென்னை மக்கள் இதை நம்புகிறார்களா? இந்த மாதிரியான மருத்துவராக நான் சில கருத்துக்களை டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா வந்து இமீடியட்டாக நமக்கு ஒவ்வாமை ஏற்பட்டால் 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வாமிட்டிங் ஏற்பட்டுரும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஆச்சுன்னா மறுநாள் டயரியா. ஒவ்வாமை இப்படித்தான் வெளிப்படும். அதற்கு ஒரு 2 நாள்களுக்குள்ளேயே விளைவு தெரிந்துவிடும். அதற்கு பல வருஷங்களாக காத்துட்டு இருக்கணும்ன்றது தேவையில்லை. ஒரு மருத்துவராக என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். மருத்துவராக அவருடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ஐயா. நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னால் ஆண்கள் கடவுளை நம்பலன்னு சொல்லியிருக்காங்களே எதற்காக அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் இதோ உங்கள் கண் முன்னால். ஆண்கள் ஏன் கடவுளை நம்பவில்லை? அதில் பிரதானமாக 36% பேருங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. அவர்கள் தன்னம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24% பேர் கடவுள் என்ற ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கை. 21% மட்டுமே அறிவியல் மீது உள்ள நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இது 3வது இடத்துல இருக்கிறது. 19% பேர் கடவுளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடவுளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடவுளை பார்த்தால் ஒருவேளை இவருடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து அதை மறுத்தாரு. அப்படிப்பட்ட கேட்டகரியை நாத்திகர்கள் கேட்டகரியில் நம்ம கொண்டு வரல அப்படின்னு சொன்னார். நீ பார்க்கலாம். நீ அடுத்ததாக பெண்கள் கடவுளை ஏன் நம்பவில்லை அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். பெண்களுக்கான கருத்து கணிப்பு இதோ உங்கள் கண் முன்னால். பெண்கள் ஏன் கடவுளை நம்பலை அப்படிங்கிறதுக்கு 46% பேர் தன்னம்பிக்கை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 39% பேர் அறிவியல் மீது உள்ள நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. 11% பேர் கடவுள் என்ற ஒருவர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 4% பேர் தான் கடவுளை பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேடம், இப்போது ஆண்கள் பெண்கள்லேயே நம்ம ரொம்ப கான்ட்ராஸ்டிங் ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அறிவியல் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா பதில் கூறுகிறேன் நான். இல்லை, என்னோட கேள்வி நான் முடிச்சிடறேன். ஏதாவது ஒரு இது மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறதுனாலேயே அறிவியல் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களா பெண்கள்? அப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக்சுவலாக ரிலீஜன் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்றதை சொன்னால் தான் இதற்குண்டான பதிலை தெளிவாக சொல்ல முடியும். அதாவது ஆரம்பத்தில் இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து கடவுள்னால் அது நேச்சர், அதாவது நிலம், நீர், காற்று, வாயு, இப்படி ஏதாவது ஒரு பொருளை கடவுள் என்று சித்தரித்தார்கள். பின்பு கடவுள் என்பது அதற்கு ஒரு உருவம் வேண்டும் என்று ஒவ்வொரு அடுத்ததாக கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவங்களை நம்ம வயது வாரியாக பிரித்திருக்கிறோம். அதனுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் கண் முன்னால். வயது வாரியாக பிரித்ததில் 18 to 25 வயதுக்குட்பட்டவர்கள் கடவுளை பார்த்ததில்லைன்னு 4% பேரும், அறிவியலை நம்புகிறேன் 31% பேரும், கடவுள் இல்லைன்னு 29% பேரும், தன்னை மட்டுமே நம்புகிறேன்னு 36% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய எண்ணிக்கையெல்லாம் மேலே போகும்போது குறைந்துக்கிட்டே தான் இருக்குது. 56 to 65 அப்படிங்கிற வயது தான் நமக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான ஒரு வயது, நம்ம அதிகமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு வயது. இதனுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 14% பேர் கடவுளை பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30% பேர் அறிவியலை நம்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 16% பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 40% பேர் என்னை மட்டுமே நம்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், என்னை மட்டுமே நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 56 to 65 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 40%, அதிலிருந்து 36 to 45, 41% எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏஜ் குரூப் 56 to 35, 56 to 65 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை மட்டுமே நம்புகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த உறுதிக்கு என்ன காரணம்? இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ரிசல்ட் தான். நிச்சயமாக நாத்திகரும் கூட வயது ஆக ஆக ஒரு டெத் ஆங்ஸைட்டி, தன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு சொல்லும்போது ஆத்திகராக மாறி விடுவார்கள் அப்படிங்கிறதான் ஒரு பழமொழி. அப்படி தான் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் 56 to 65 வயது வரை இருக்கக்கூடிய இந்த மக்கள் தன்னுடைய ஏஜ் இவ்வளோ ஆன பிறகும் கூட தன்னம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுத்தந்த அனுபவங்கள் தான். தன்னால் முடியும் என்ற தன்மீதே தனக்கு நம்பிக்கை வருவதற்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களே காரணம். வாழ்க்கையினுடைய அனுபவம் காரணம். இல்லை, அந்த அனுபவங்கள் அப்போ இவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக இருப்பாங்களா? வெற்றியாளர்களாகவும் இருக்கலாம். இல்லை, கடவுளை நம்பி அது நடக்காமல் போய் அதனால் நம்பிக்கை இழந்து இது நம்ப தேவையில்லை, தன்னாலேயே முடியும் என்று தன் மீது நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கலாம்.
சும்மா ஆண் பெண்கள் பற்றி நம்ம பேசினோம். ஆண்கள் பெண்கள் இந்த கேட்டகரியில் இருக்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவும் அறிவியல் மீது நம்பிக்கையாகவும் அதிகமாகவும் இருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் நம்ம பார்க்கும்போது. அதே போல் கடவுளை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ பெண்களை தான் நம்ம காலங்காலமாக நம்மளுடைய ரிலீஜியஸ் ரிச்சுவல் எல்லாமே பெண்களுக்காகவே படைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தான் நிறைய சடங்குகள் இருக்கிறது. ஆனால் அவங்க கடவுளை நம்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடவுளை பார்த்ததில்லை அப்படிங்கிறத தாண்டி தன்னம்பிக்கை அறிவியல் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேங்கிறாங்க. இது வந்து அவங்க அந்த கட்டிலேருந்து வெளியே வர ஆசைப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் நிறையவே வாழ்க்கை மாற மாற ஒவ்வொரு சிவிலைசேஷன் மாற மாற நிறைய ரிலீஜியஸ் ரிச்சுவல் சடங்குகள் ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே தான் போயிருக்கு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களால அந்த கோட்பாட்டுக்குள் செயல்படுவது கடினமாய் போகிறது. இதை விட்டு வெளியில் வந்தால் என்ன நடக்கும் என்று முயற்சியும் கேள்வியும் வந்து அதனாலேயே அந்த கேள்விக்குண்டான பதிலை தேடி இருப்பார்கள். அதற்குண்டான பதிலை தன் மீது உள்ள நம்பிக்கை. அருண், what do you have to say about the show? நம்ம இந்த ஷோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே பல எக்ஸிஸ்டிங் பர்செப்ஷன்ஸை உடைக்கிறதுக்கு தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே இதுதான். நம்மளுக்கு தமிழகத்தோட மக்களோட மைண்ட் செட் என்னன்னு நிறைய விஷயத்தில் புரியாமல் இருந்ததுக்கு தான் இந்த ஷோவே. இப்போ பெண்களுக்கு அறிவியலில் இவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறதும் வயசானவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அதை கொடுக்கறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் இந்த ரிசர்ச் அண்ட் இந்த ஷோ. ஐயா சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன், 56லேருந்து 65 இருக்கிறவர்கள் வந்து நான் என்னையே நம்புகிறேன் என்று சொல்வதற்கு வேறு விதமான காரணம் தான் இருக்கணும். அதாவது அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், வயதான பிறகு கைவிட்டு விட்டார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு விரக்தி மனப்பான்மையில் நான் என்னையே நம்புகிறேன், எனக்கு பென்ஷன் வருகிறது, என் பெண்ணும் உதவவில்லை, சன்னும் உதவவில்லை, பென்ஷன் உதவுகிறது, அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் சொல்கிறார்களே தவிர வேறு இந்த கடவுள்லாம் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து விட்டார்கள். அப்போ அது விரக்தி அடைந்தவர்கள் கடவுளை நோக்கி தானே போவாங்க. கடவுளை நம்புவதில்லை, வீட்டு பிரச்சனைகள்லாம் முடிந்து விட்டு, அதாவது குழந்தைகள் கைவிட்டு விட்டார்கள். அத்தனை குழந்தைகளும் கைவிட்டு பல முதியவர்கள் இன்று என்னென்ன குடும்ப உறுப்பினர்கள்லாம் இல்லாமல் தனியாக தீவாகத்தான் வாழ்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன வருகிறது, நான் என்னை நம்பி தான் வாழ்ந்து கொள்கிறேன், அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறார்கள் தவிர கடவுள் விரக்தி கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் விரக்தி என்பது விரக்தி அடைந்தவங்க தான் உளவியல் நிபுணர் தான் அதை கருத்து கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அவர்கள் சொல்வதற்கான காரணம் அதுதான். அவர்கள் மனதில் விரக்தி அடைந்தவர்கள் தான் கடவுளை நம்பல. அதாவது 56லேருந்து 65 அப்படிங்கிற அந்த வயதில் இருக்கவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது கருத்து கணிப்பில் அது பிரதிபலிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் கடவுளை ஏன் நம்பலை அப்படிங்கிற அந்த குரூப் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நாளைக்கு கடவுளை நம்புகிறவர்கள் என்ன மாதிரியான பிரேயரை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க, எவ்வளவு நேரம் கடவுளை வேண்டுகிறார்கள் என்ற கருத்து கணிப்பை தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்கிறோம். அதனுடைய முடிவுகள் நாளை ஒளிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது நான் கடவுள், தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு. நான் கடவுள்.